வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எந்த புக்ஸ் வந்து படித்தா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்பேரிசன் வந்துட்டு நாளைக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A4 ஆர் A3 அதாவது நார்மலான எடிஷனுடைய சுரேஷ் அகாடமி புக்கா இல்லை A3 சுரேஷ் அகாடமி புக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வரலாறு பண்பாடு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சேம் அதே புக் தான் இது வந்துட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, எது வந்து வாங்கி படிக்கலாம் பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். நாளைக்கு கம்பேரிசன் வந்துட்டு ஆசன் பெஸ்ட்டா, டாஃப் பெஸ்ட்டா, இல்லை சுரேஷ் பெஸ்ட்டா, இல்லைனா வந்துட்டு சாய்ஸ் அகாடமி, கிருஷோபாஸ் அகாடமி, நம்ம வந்துட்டு நாளைக்கு எந்த டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அது பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தனேட், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர எம்பனீஸ் அண்ட் பாமினி கிங்டம், நெக்ஸ்ட் தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாடு வரலாற்று மாற்றங்கள் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையின் ஒற்றுமை, இனம், மொழி, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிந்து இதே தான் அதே டாபிக் குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகலாயர்கள் இது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வந்துட்டு கில்ஜி டைனசிட்டி, துக்ளக், சையத் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A3 புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து தருவாங்க. ஸோ ஓகேங்களா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து பெஸ்ட்டு வந்துட்டு இதில் A3யில் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்க்கலாம். தென் வந்துட்டு இது வந்துட்டு என்ன டாபிக்ஸ், எல்லா டாபிக்ஸும் அதே டாபிக்ஸ் தான் வந்துட்டு அதில் எத்தனை டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஜோடைய குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நமக்கு பிக்சர் ஞாபகம் இல்லை, நமக்கு வந்து இப்போ வந்து யார் வந்துட்டு மொகஞ்சதாவை கண்டுபிடிச்சது, யார் வந்து ஹராப்பாவை கண்டுபிடிச்சா சம்டைம்ஸ் நம்ம பிக்சர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸோ பிக்சர்ஸ் இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்து இங்கிலீஷில் காமிக்கிறேன். இது அதோடைய நெக்ஸ்ட் டாபிக் இது வந்து கண்டினியூ ஆயாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு A3 பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே A3 பொறுத்த வரைக்கும் இருக்கும். இதான் புக்கோடைய சைஸ் வந்துட்டு, இதான் புக்கோடைய சைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் அப்படியே வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகமுக்கு வந்து அப்படியே தமிழ் இந்த A4க்கு வந்தீங்கன்னா வந்து சுரேஷ் பப்ளிகேஷனில் வந்துட்டு ஸோ பாருங்கள், அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஜாஸ்தியாக இருக்கும், அது ஜஸ்ட் ரெண்டுத்துலேயுமே எந்த டிஃப்ரென்ஷியேட்டிவ் இல்லை, பேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ A3 புக்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த அகாடமியோட அவங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸோ இல்லை மற்றதோ வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதாங்க இதான் மாதிரி இங்கிலீஷில் இல்லை, தமிழில் மட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷும் வேணும்னா அப்போ வந்து A3 புக் தான் பெஸ்ட் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் வெறும் இது மட்டும் காமிக்கிறேன், இண்டஸ் வேலி மட்டும் காமிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேஜஸ் பாருங்கள், திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஷீட்டோட திக்னஸ். ஸோ 372 பேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 229 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வந்து A3 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது இதான் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய A3 புக்கோடைய இது கான்செப்ட்டு. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இதை பாருங்கள். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த A4 அதாவது நார்மல் எடிஷன் பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூவில் இருக்குது, ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வேல்யூவில் இருக்கா, செகண்ட் வேல்யூவில் இருக்கா, எந்த சோர்ஸில் இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க A4 பொறுத்த வரைக்கும். ஸோ பாருங்கள், சோர்ஸ் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1ல் இருக்குது, 9th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 1 இருக்குது, 11th ஹிஸ்ட்ரி வேல்யூ 1ல் இருக்குது, 11th எத்திக்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச A3 புக் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் தான். ஸோ வந்து இங்கே எந்த சோர்ஸுன்னு கொடுக்கல, அங்கே வந்து எல்லா சோர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ A3 புக் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அப்படியே SCRT புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோடைய காப்பி தான் வந்துட்டு இந்த புக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்போ நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ வந்து படிக்கும்போது டிஸ்டர்ப் அப்படி சொல்கிறது அட்ராக்டிவாக இருக்கணும், இப்போ மைண்ட் வந்துட்டு அட்ராக்டராக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து வெறும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் இப்படியே பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வந்து படிக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் இல்லை, படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் பிக்சர். ஆக்சுவலாக பிக்சர் பெட்ரு. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது, இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ மொகஞ்சதாரோ டு ஹராப்பா வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து அட்டை டு அட்டா தான் படிக்க சொல்கிறோம். ஸோ வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக வராது. ஸோ நீங்கள் படிக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர்ஸ்லேருந்தே நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிக்சர் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸ் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் SCRT நீங்கள் படிக்கிறீங்கனாலும் ஓகே தான், A3 படிக்கலாம் ஓகே. ஸோ ரெண்டுமே பெஸ்ட் தான். ஸோ வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் A3 அண்ட் நார்மல் எடிஷன் ரெண்டுமே பெஸ்ட் தான் சுரேஷ் அகாடமியில். ஸோ வந்துட்டு இவங்களுடைய புக்ஸ் நான் எல்லாமே வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா எடிஷன்ஸ் புக்ஸுமே நாங்கள் வந்து பார்ப்போம் இது நல்லாயிருக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு SCRT சரி இல்லை வந்துட்டு A3யும் சரி ரெண்டுமே சரி. பட் இந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்ல வரல, ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய இருக்குது, INM இருக்குது, நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 8 இருக்குது. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஷியேட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு SCRT சுரேஷ் அகாடமி புக்குங்க. இது வந்துட்டு A3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது வந்து SCRT தான் ஓகேவா. ரெண்டுமே வந்துட்டு சுரேஷோடைய பப்ளிகேஷன் தான். ஸோ வந்து A3 பெஸ்ட்டாக A3 பெஸ்ட்டு SCRT பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே பெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்து எந்த கம்பேரிசன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்காக. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.